பட் ஆனா இப்போ நீங்க சொன்ன மாரி Amazonல ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற மாரி இப்ப நான் Swiggyல போய் பிரியாணி அப்படின்னு சர்ச் பண்ணா ஒரு கடை ஃபர்ஸ்ட் வரும். ஆமா. அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் ரெகுலரா ஆர்டர் ஆமா. பண்ணுவேனோ இல்லையோ அது மேல வரும். ஆமா. சோ அதுக்குமே we have to pay and do the promotions இல்ல ஆமா. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகுது? அந்த அவங்க பிளாட்ஃபார்ம்ல பே பண்ணி பண்ண வேண்டியது. ப்ரமோஷன்ஸ்னு ஓகே. அவங்க ஒரு சார்ஜஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. ஒரு மினிமலிஸ்டிக் சார்ஜஸ். அதுக்கு ஒரு சார்ஜஸ் தனியா வரும். ஓகே. ஆஹா. இப்போ ஒரு பிராண்ட் டிஸ்கவுண்ட் குடுத்து ப்ரமோஷன் பண்ணி அதுல 30% குடுத்து அச்சச்சோ! கேட்டாலே பயமா இருக்கு ஆனா. இதுல என்னன்னா 2 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒன்னு லேசி கஸ்டமர்ஸ். ஒன்னு வந்து வீட்ல ஆள் வந்துட்டாங்க. நம்ம டக்குன்னு கடைக்கு போய் வாங்க முடியாது. இன்னொன்னு வந்து டைரக்டா வாக் இன் போய் சாப்பிடுற கஸ்டமர்ஸ். இப்போ வந்து அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் அவங்க வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுவாங்க. ரொம்ப லேசியா இருந்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து அந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸை இது பண்றதுக்காக போவாங்க. இப்போ நான்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் நான் ஆர்டர் பண்றது. எனக்கு வந்து டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரியாணி நம்ம சாப்பிட்றோம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆனியன் ரைத்தா இல்லாட்டி வேற ஏதாவது கிரேவி வேணும்னா அவன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டே இருப்பான். பட் நம்ம டேக்அவே வரும்போது ஒரு சின்ன பாக்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வொர்த்தா இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து என் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் ரேடியஸ் அதிகமாக இருக்கும் போது ஆப்வியஸாக நான் ஆர்டர் பண்ணுவேன்.